Girls, welcome back to channel GlamGirlTamil. இன்னைக்கு வீடியோவில் ஸ்கூல் காலேஜ் ஒர்க்கிங் கேர்ள்ஸ்க்கான ஒரு வீக்கெண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் குயிக்கான சிம்பிளான பிகினர் ஃப்ரெண்ட்லி கண்டிப்பாக பிகினர்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகும் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேக்கப், பியூட்டி, லைஃப் ஸ்டைல் vlogs, ரிவ்யூ, ஹால் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க போயிட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இது நீங்கள் ஸ்கூலில் கண்டிப்பாக 6 நாளும் நீங்கள் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பீங்க. இது நீங்கள் சண்டே பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய பேம்பரிங் வீடியோஸ்லாம் இருக்குது, மேக்கப் வீடியோ இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வீக்கெண்ட் பேஸில் உங்களோட ஐப்ரோ ஹேரை நீங்கள் ஷேப் பண்ணுறதா இது மாதிரி பண்ணலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த ஆலோவேரா ஜெல் தான் நான் திக்காக என்னோடய ஐப்ரோஸ் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஷியல் ரேசரை யூஸ் பண்ணி நான் ஐப்ரோஸ் எப்பவுமே எடுத்துப்பேன். வீக்கெண்ட் நீங்கள் ஐப்ரோ ஷேப் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ப்ரெப் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் இல்லைனா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஹேர் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஐப்ரோஸை மட்டும் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு மோஸ்ட்டாக ஒரு பேம்பரிங் வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஐப்ரோஸ் ஃபுல்லாக நான் தேவைப்படுற இடத்துல ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டன் பட்டை வச்சு நீங்கள் இதை மாதிரி அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஏர்லாம் வரும், அப்புறம் பிளேஸ்லாம் க்ளீன் பண்ணி நீங்கள் ரீயூஸ்க்கு எடிட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் டிஐவை மாதிரி ஒரு ஸ்கின் கேர்னு சொல்லலாம். அதுக்கு நான் ரா மில்க் காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். இந்த ரா மில்க் நம்ம என்ன தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ரா மில்க்கை யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை நீங்கள் வைப் பண்ணி எடுக்கும் போது ஃபேஸில் கண்டிப்பாக டர்ட் வரும். நான் இதை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம இந்த 6 நாளும் நம்ம ஸ்கின்னை கேர் பண்ணலின்னா அந்த வீக்கெண்ட் ஒரு நாள் ஒரு 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் ஸ்லோவாக நான் வெறும் ஸ்கின் கேர் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இதிலே உங்களுக்கு ஹேர் கேரும் இருக்கும், பாடி கேர்லாம் இருக்கும். வீக்லி ஒரு டைம் ஒரு 45 மினிட்ஸ் இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களை வீட்லேயே கேர் பண்ண மாதிரி இருக்கும். ஸ்கின்னை சொல்கிறேன். இதை மாதிரி இந்த பாலில் காட்டன் பட்டை நான் ஃபுல்லாக தொடச்சி ஃபேஸ் ஃபுல்லாகவும் நெக் ஃபுல்லாகவும் கண்டிப்பாக நம்மளுக்கு அழுக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை மாதிரி மில்கை வச்சு ரா மில்க் அதை வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஸ்டெப் 1 கிளென்சர். நிறைய பிகினர் பார்த்துட்ருக்கீங்கன்னா கிளென்சர் என்ன, டோனர் என்ன, மாய்ஸ்சரைசர் என்ன, எது எப்பப்போ அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலனா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம நெக் லைன்ஸ்லலாம் கூட நிறைய அந்த டர்ட்லாம் லைன்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கும். அதெல்லாம் கூட இந்த மில்க் வச்சு நம்ம கிளென்ஸ் பண்ணும்போது நல்லா வந்துடும். இது எல்லாமே ப்ராடக்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே இங்கே டிஐஒய் ஒரு நேச்சுரலான மெத்தட்லையும் உங்களுக்கு மாறி மாறி காமிச்சிட்ருக்கேன். அடுத்தது எக்ஸ்வாலேஷன் சொல்லுவாங்க. ஸ்டெப் 2க்கு இந்த மைக்லாம் மனிஷா மெல்ஹோத்ராலேருந்து ஸ்க்ரப்பிங் ஜெல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் ஜெல் பேஸ்டான ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கணும். ஸ்க்ரப்புன்னு சொல்லுவாங்க, இல்லைனா எக்ஸ்பாலேஷன் சொல்லுவாங்க. இது ஜெல் பேஸ்டாக இருக்கும். லைட்டாக உள்ள கோஸாக உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி ஃபெனுக்ரிக் பவுட்ரு பண்ணால் எப்படி இருக்கும் அதை மாதிரி இருக்கும். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அகைன் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸாக ரிமூவ் பண்ணி, அப்புறம் நம்மளுக்கு சின்ன ஏரியாவில் ஒயிட் ஹெட்ஸு, பிளாக் ஹெட்ஸ் இருக்குது, நோஸ் மேலே இருக்குது, இதெல்லாம் நல்லா இதை மாதிரி சர்க்குலர் மோஷனில் நல்லாவே கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இது ஒரு 30 செகண்ட்குள்ளே நீங்கள் ஸ்க்ரப் பண்ணால் போதும். சேர்ந்து நம்ம நெக்கையும் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நம்மளை எப்பயுமே ஃபேஸ் மட்டுமே கேர் பண்ணிட்டு நம்ம நெக்கை அப்படியே விட்டுடுவோம். அதனால் ஃபேஸ் ஒரு கலர், நெக் ஒரு கலராக இருக்கும். அடுத்தது அஸ்ட்ராபெரிலேருந்து ஸ்ட்ராபெரி லிப் ஸ்க்ரப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பீஸ்வாக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி க்ரீமியாக உங்களுக்கு வீடியோவில் தெரியுது. இது சுகரி ஸ்ட்ராபெரி லிப் ஸ்க்ரப்பு. ஸோ வீக்கெண்ட் கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபேஸுக்கு டர்ட்டாக ரிமூவ் பண்ணணும், லிப்ஸையும் விட்டுறக்கூடாது. இல்லை அப்போ ஃபேஸ் மட்டும் ஒயிட்டாக லிப் பிக்மெண்ட்டாக இருக்கும். அதனால் லிப்பை நான் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் டிஐஒய் பண்ணுறது இருந்தால் லைட்டாக ரொம்ப பவுட்ரு 98% சுகர் பவுட்ரு பண்ணி அதோட ஹனியை மிக்ஸ் பண்ணி லிப்பை நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். டிஐஒயாக சொல்கிறேன், நான் எங்கள் ப்ராடக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னோட ஹால் பேக் ஸ்டோரில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கும், தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணியாச்சு. நம்ம மில்கை வச்சு கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும். அடுத்தது இது எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி தான் ஒரு கொரியன் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கும் ஒரு ரா மில்க் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹனி என்னோடய ஸ்கின்னுக்கு செட் ஆகும். ஹனி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் ஒயிட்டாலாம் டர்ன் ஆகாது. ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேர் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தால் நீங்கள் ஹனியை இக்னோர் பண்ணிக்கலாம். பாலோட அரிசி மாவு பவுடர், ரைஸ் ஃப்ளாரும் கலந்து இதோட தேவைப்பட்டால் நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி
ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். சீரியஸாக இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் இந்த ஆலிவேரா ஜெல்லு, மில்க்கு, ரைஸ் ஃப்ளாரு, அப்புறம் அந்த கடலை மாவு இதெல்லாம் நிறையவே யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய வ்ளாக்ஸ்லேயும் நிறைய அந்த பேம்பரிங் செக்ஷன்லாம் காமிப்பிங்க. இதெல்லாம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் எனக்கு அந்த பிளாக் ஸ்பாட்லாம் இல்லாமல் கொஞ்சம் கிளியராக ஓரளவு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஸ்கூல் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, காலேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலனா இதை மாதிரி சின்ன சின்ன நிறைய DIYs நம்ம சேனலில் இருக்குது. செக் அவுட் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சு நான் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ரைஸ் வாஷ் பண்ணியிருந்த ரைஸ் எடுக்க குக் பண்ணுறப்போ நம்ம ரைஸை வாஷ் பண்ணுவோம்ல, அந்த வாட்டர் எடுத்துக்கோங்க. ஏதோ நம்மளுக்கு கிளியர் ஸ்கின்னுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வாஷ்ட் வாட்டரை வச்சு நான் டோனராக இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது காட்டனில் டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக டோன் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் பில்கிரிம் ஸ்விஸ் அக்வாலஷ் இந்த ஜெல் பேஸ்டான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. எனக்கு காம்பினேஷன் ஸ்கின் நல்லா ஜெல் பேஸ்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இது நல்லாவே செட் ஆகுது. அடுத்தது நான் இங்கே மார்னிங் பண்ணுறது தான் வைட்டமின் C சீரம் மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ஃபாலோ பண்ணுறதுனாலே மோஸ்ட்டாக நிறைய ஸ்கின் ப்ராப்ளமை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். வைட்டமின் C சீரம் கொஞ்சம் நம்மளுக்கு பிரைட்டனிங்காக கொடுக்கும். அதனால் அந்த சீரம் ப்ராடக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதே ஸ்டெப் நீங்கள் மதியம் மேலே பண்ணுறீங்கன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர், அப்புறம் வெளியே போகிறீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் சன்ஸ்கின் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ், இது ஒரு நேச்சுரல் லிப் அண்ட் சீக் டிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பீட்ரூட் ஜூஸை நல்லா திக்காக என்னோட லிப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வாஸ்லின், ஜஸ்ட் 10 rupees வாஸ்லின் தான். இது எல்லாமே காஸ்ட் எஃபெக்டிவ் தான். 10 rupees வாஸ்லின்னா என்னோட லிப் மேலே நான் அப்ளை பண்ணிட்டேன். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அதே டிண்ட்டை என்னோட பீட்ரூட் ஜூஸ் சீக் டிண்ட்டாக கொடுத்துட்டேன். இதை அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறப்போ நல்ல அந்த பிங்கிஷான ஒரு கலர் கிடச்சிது. ஒரு ப்ரௌன் ஸ்கின்னில் இருக்கும் போது அந்த பிங்கிஷ் கலர் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது நேச்சுரல்னால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லையும் பீட்ரூட் இருக்கும். ஸ்கூல், காலேஜ், டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு இந்த ஒரு ஸ்கின் கேர், வீக்கெண்ட் ஸ்கின் கேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள்.